இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதற்கு சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படும் போது நம்ம கேள்வி எல்லாம் கேட்டக்கூடாது. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை தனக்கு நேராய் வரும்போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன, அதை அப்படி செஞ்சாதான் நடக்குமா, அப்படி இருந்தாதான் நடக்குமா, அப்படி நான் கீழ்ப்படிஞ்சாதான் அதை கர்த்தர் செய்வாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஒரு கேள்வி கூட ஆண்டவரிடத்தில் கேட்கல. ஆண்டவரே கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுமா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, நீ ஏன் இப்படி நினைக்கிறீங்க, இது நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறீங்களா, அவ்வளோதான், நீ உன்னுடைய புத்திரன் உன் ஏகசுதன் உன்னுடைய நேச குமாரனை எடுத்துக்கொண்டு போய் மோரியா மலையிலே எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் தன்னுடைய மனைவியினிடத்தில் கூட அவன் ஷேர் பண்ணலை. ஏன் அப்படின்னா, நான் கேட்க மாட்டேன், நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். ஒருவேளை எப்போவுமே ஜென்ஸை விட லேடிஸுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை மனைவி தடுத்து நிறுத்திட்டாருன்னா, அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளால் கீழ்ப்படியாமல் போக முடியுமேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணலை, தான் கூட வந்த வேலைக்காரங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணலை, அப்படியே போய் கீழ்ப்படிஞ்சான். கவனிங்க, அவனுடைய பிள்ளையை எடுக்கிறாரு, அந்த பலிபீடத்தின் மேலே கட்டுறாரு, கட்டைகளை எல்லாம் அடக்குறாரு. அது வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி அங்கே பக்கத்தில் இருக்கிற முள்செடியில் தான் கிடக்குது. ஆனால் அவருடைய கண்ணுக்கு தெரியல. பாருங்களேன், அவருடைய கண்ணுக்கு தெரியல. எப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அந்த பிள்ளைய பலி செலுத்த போகிற அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போதும்பா, நீ இப்போ உத்தமன் எனக்கு தெரியும், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு தெரியும். அது வரைக்கும் அவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஆட்டுக்குட்டி அவன் கண்ணு திறக்கும் போது கரெக்டாக அந்த ஆட்டுக்குட்டியை கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சான். நல்லா கவனிங்க, நீங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு உங்களை கீழ்ப்படிய சொன்னாருன்னா, நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க, எந்த கேள்வியுமே கேட்காதீங்க, நீங்க கீழ்ப்படிய மட்டும் செய்யுங்க. நான் நம்புறேன், உங்களுக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க கீழ்ப்படிஞ்சு முடிஞ்ச உடனேயே கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். ஒரு விசை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் செய்தியை பேசி கொண்டிருக்கிறேன். என்ன பேசினேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற டார்ச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து நீங்கள் உடனே ஓடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. இல்லை அங்கே யாராவது ஒருத்தர் பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து உடனே ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை சர்ச்சில் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது அங்கே ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க அங்கே இருக்கிற ஒரு மனுஷனுடைய அந்த பொறாமைனாலே அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு டம்மி ஒரு பீஸை, அது ஒரு டம்மி அந்த அந்த சேரை அந்த சீட்டை அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய பதவியை அப்படியே குறைச்சி அவங்கள சாதாரணமாக உட்கார வச்சிட்டாங்க. இவங்க அந்த ஆராதனைக்கு அழுகையோடு வந்திருக்காங்க. அப்போது அவங்க மனசில் நினச்சாங்களாமா, எனக்கு இந்த பதவி எதுக்கு, நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன், என்னை இப்படி பழி வாங்குறதற்கு இந்த குறைவான பதவியை கொடுத்தாங்களே, அதனால நான் இனி இருக்க மாட்டேன், நான் திங்கக்கிழமை போய் எனக்கு வேலை வேண்டான்னு எழுதி கொடுக்க போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போது நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, இல்லை உன்னை பழி வாங்கலாம், உனக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனால் நீ அடங்கியிரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிற. இந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க அதற்கு தாழ்ந்து, சரியாண்டவரே அப்படின்னு போய் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தவங்க, இவங்களை பார்த்து வணக்கம் சொன்னவங்களுக்கெல்லாம் இவங்க டீ வாங்கி கொடுத்து இவங்க வணக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டார்களாமா. ஆனால் சில ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் உயர்த்தி 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 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,75,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களாமா. 1,75,000. அப்போது அவங்க சொல்லும்போது, பாஸ்டர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க போட்ட அந்த போஸ்டிங் அதுக்கு மேலே நாம் வெளியே அடுத்த போஸ்டிங் போகவே முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் எனக்காகவே காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணார்.
என் கீழ்ப்படிதலை கர்த்தர் அங்கீகரிச்சாரு. எனக்கு இன்னைக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து கர்த்தர் என்னை உன்னதமான இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க ஆண்டவருக்காக தானே விட்டீங்க, நீங்க ஆண்டவருக்காக தானே கீழ்ப்படிஞ்சீங்க, மனுஷனுக்காக அல்ல. கர்த்தர் சொல்றாருன்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மேன்மையானதை கூட நீங்க உதறி தள்ளுனீங்கல்ல, மாணிக்கத்தை கூட கர்த்தருக்காக விடுறேன்னு விட்டீங்கல்ல. கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க இழந்ததை விட ஒரு மடங்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக தான் தருவாரே தவிர குறைவாய் தரவே மாட்டார். நீங்க ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்க இழந்தது கொஞ்சம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிறைய தருவாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டியே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டுருக்கிறியே, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா. ஆனா நீங்க கர்த்தருக்காக விட்டுருக்கீங்க, ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக தூக்கி போட்டீங்க, உங்க ஆசையெல்லாம் நீங்க அப்படியே கர்த்தருக்காக அழிச்சிங்க. எனக்கு நீங்க தான் வேணும்னு கர்த்தரிடத்துல சொன்னீங்க. நான் நம்புறேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க மறக்க மாட்டார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துட்டு, அதான் அவர் ஊழியத்திற்காக என்றாகும் போது கிட்டத்தட்ட 3 கோடிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பலுக்கு அவர் ஓனராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அதிகாரம் வேற. ராஜாக்கிடத்துல போய் லெட்டரை வாங்கிட்டு போய் குதிரையில பிரயாணம் பண்ணி இவருக்கு பிடிக்காதவங்களை அரெஸ்ட் பண்ற அளவிற்கு அவருக்கு பலன் இருந்துச்சு. இவர் நினைச்சா அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், இவர் நினைச்சா அவங்கள சிறைச்சாலையில போடலாம். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார், நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்காக வாழ்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்திற்காக அர்ப்பணித்தாரு. அவர் என்ன பெற்றுக்கொண்டாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்களில் முதன்மையானவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அவர் ஒருவேளை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா வெறும் சொத்துக்காரரா மட்டும்தான் இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு அவர் அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். அதனால நான் இந்த ஜெபத்துல நம்புறேன், தேவ பிள்ளையே தயவு செய்து கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. கீழ்ப்படுகிறது என்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த டிவியை பார்க்காத அப்படின்னு சொன்னாருன்னா கீழ்ப்படிங்க. இந்த இடத்துல இந்த மனுஷனிடத்துல பேசாதன்னு சொன்னா உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. ஆண்டவர் சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு உத்தமம். ஆட்டு கடற்கனின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அடுத்ததுதான், நீங்க ஆராதிக்க ஆராதனை அடுத்தது, நீங்க கொடுக்கிற காணிக்க அடுத்தது. ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் சொல்ற வார்த்தைக்கு நீ என்ன பண்ணுனா கீழ்ப்படி. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவாரு, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ விடு, இதுல நீ வீக்கா இருக்க. ஆனா சில காரியத்தை மனுஷனுக்காக பிடிச்சு வைக்காதீங்க, சொந்தக்காரங்களுக்காக பிடிச்சி வைக்காதீங்க. என் கூட வேலை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்காக நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் மானம் போயிடும், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொன்னார்னா அடுத்த நிமிஷத்தில் எனக்கு நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறேன்னு கீழ்ப்படிங்க. அந்த நஷ்டத்தை லாபமாக மாற்றுறதற்கு என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க கையை மேலே தட்டி, கைகளை மேலே தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், நான் கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரும், நான் கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரும், கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரும். கவனிங்க, கீழ்ப்படிதலுக்கு நீங்க சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. சவுல ஆண்டவர் போகும்போது தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறாரு, எப்பா ஆண்டவர் சொல்றாரு நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வர்றதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜனங்களெல்லாம் சிதறி போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற தெரிஞ்ச உடனே அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டார். இப்ப சாமுவேல் வர்றாரு, என்ன காரியம் பண்ணுனப்பா, நீ என்ன சொன்ன, நான் வர்ற வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண தானே சொன்னேன், நீ ஏன் வெயிட் பண்ணல? உடனே அவர் காரணத்தை சொல்றாரு, நான் கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா எதிரிகள் பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க, எங்கிட்ட இருக்கிற சேவகர்கள்ல ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்ப நான் மட்டும் தனியா இருக்கிறேன், அவங்கள ஜெயிச்சே ஆகணும். நீங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே சிதறி போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? காரணம் சரிதானே?
அவன் சொன்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வைக்கு சரியானதாக தான் இருக்கும். உண்மைதான். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் கூட இருக்கிற தளபதிகள், தான் கூட இருக்கிற வேலை செய்கிறவங்க. அவங்களே போயிட்டாங்கன்னா அவர் யாரை கொண்டு அவர் யுத்தம் பண்ணுவார்? ஆனால் தேவ மனுஷன் சொல்கிறாரு, ஜெயம் கொடுக்கறது கர்த்தர் வேலை, ஜெயிக்க பண்ணுறது கர்த்தர் வேலை. கீழ்ப்படுகிறதற்கு சாக்கு போக்கு சொல்றதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு வழி கொடுக்கவே மாட்டார். நீங்க இது இப்படி நடந்தா இப்படி ஆகுமே, இப்படி நடந்தா நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? நீங்க எதுக்கு அப்படி சொல்லணும்? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ போய் எடுத்துட்டு வா, நீ போய் செய். மற்றது எவ்வளவா இருந்தாலும் யார் பார்த்துக்குவான்னா கர்த்தரே பார்த்துக்குவான். எல்லாரும் கையை உயர்த்தி என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒரு இருதயத்தை மட்டும் எனக்கு தாங்க சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் ஒரு கேள்வி கூட கேட்காம நான் கீழ்ப்படியணும். ஆண்டவர், வாலிப தம்பி நீ சொல்லு, மகா நீ சொல்லு, நான் நம்புறேன் இந்த 21 நாள்ல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எத்தனையோ வாலிபர்கள் இந்த உலகத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியும் போது, அதுவும் இந்த மாதிரி நாட்களில் எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கும் போது, நீ கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறதற்கு ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்துவாரோ? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரோ? கண்டிப்பா சொல்றேன், மனுஷன் மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் மறக்க மாட்டார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் மறக்க மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேள்வியே கேட்காம கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஏசப்பாட்ட, ஆண்டவரே ஏசப்பா எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த கேள்வியுமே கேட்காம, ஆண்டவரே நான் எந்த கேள்வியும் கேட்காம நான் கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரு. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.